நன்னா விஷயம் தெரிஞ்சவாளே இதை போல் தப்பு பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கா. நிறைய வித்வான்களாக இருப்பா. ஆனால் அவர்களே கூட உண்மை புரியாமல் தாழ்ந்து நடத்திடுவா. அதை பார்த்து நம்ம கோபம் வர சொல்லியோ வரக்கூடாது. நீ என்னவா அதை நினச்சிக்கணும்னால் பகவான் இப்போதைக்கு இவரை தன் லீலைக்கு விஷயமாக்கின்றிருக்கார்னு புரிஞ்சுக்கோ. இதுவும் அவர் தான் ஏற்படுத்தியிருக்கார். அவர் ஏற்படுத்தி தன் லீலைக்காக இவன் இப்படி பண்ணுறார். அப்போ என்ன முயற்சி பண்ணணும்னா லீலைக்கு விஷயமாக இருக்கிற நாம போகத்துக்கு விஷயமாகணும்னு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம போகத்துக்கு விஷயமாயிட்டோம்னா நன்னா நடந்துக்கிறோன்னு அர்த்தம். லீலைக்கு விஷயமா இருக்கோன்னா அசடுத்தனமாக நடந்துக்கிறோன்னு அர்த்தம். அதை கண்டு நம்ம கவலைப்படவோ கோவப்படவோ கூடாது. பெருமானுக்கு ஒரு பொம்மை இப்போ வேண்டியிருக்கு. அவர் சர்வசக்தர். இந்த பொம்மையை பிடிச்சின்னு லீலையாக வச்சுருக்கார். நாம் கோவிச்சுக்கிறதுல என்ன லாபம் இப்போ என்கிற உள்ளம் வந்துடுத்துனால் யாரை பார்த்து நம்ம கலங்கவும் மாட்டோம். நமக்கு துக்கம் சோகம் வரவும் வராது. என்ன தப்பு ஆர்வனாக பண்ணட்டும். பெருமான் லீலைக்கு விஷயமாறார். அவர் சிரிக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கார். என்னம்மா சிரிக்கிறதுக்குன்னு தெரியாது, சிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கார். அது கேலி சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஆனந்த சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கமோ இல்லையோ. அதனால் ஆனந்தத்துக்கு குறவில்லை. அவ்வானந்தத்தையே தான் இந்த ஆனந்தவல்லி விசாரிக்க போகிறது. ஆனால் சட்டுன்னு அதை பிடிச்சிட முடியாது. அது ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஆனந்தம். அந்த ஆனந்தமயத்தை பிடிப்பதற்காக முதல்லேருந்து படிக்கின்ற ஏத்துறது உபனிஷத்து. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. இதைத்தான் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாள். ஒரு தாமரையில் வெளி புறவிதழ், உள்ளிதழ், 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 ஒரு 5 வரிசை இதழ்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. வெளி வரிசையை பிரித்து அடுத்த வரிசையை பிரித்து அடுத்த வரிசையை பிரித்து அடுத்த வரிசையை பிடிச்சு கடைசி வரிசையை பிரித்தா உள்ள தாமரையினுடைய கர்ணிக்க தெரியறதோ இல்லையோ. அதை போல் இப்போ பிரம்மத்தை ஆனந்தமயம்னு தெரிஞ்சுக்கணும்னால் கீழ்ப்படியிலேருந்து மேலே ஏறி ஆகணும். அந்த படிக்கட்டுகளைத்தான் உபனிஷத்து சொல்கிறது. முதலில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா. அந்த பிரம்மத்திடத்துலேருந்து என்ன பிறந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த சரீரம் அன்னமயமான சரீரம், இதையே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இல்லை. பிராணமயமாக இருக்குது, அதையே பிரம்மம்னு சொல்லலாமா? இல்லை மனோமயமாக இருக்குது, அதையே பிரம்மம்னு சொல்லலாமா? இல்லைன்னா ஜீவாத்மாவாகவே இருக்குது, அதையே பிரம்மம்னு சொல்லலாமா? இல்லை ஆனந்தமாக இருக்குது, அதையே பிரம்மம்னு சொல்லலாமா என்று அடுத்தடுத்த படிக்கட்டு. அதுக்கு முதல்ல நம்மளை பற்றி சொல்லணும் இல்லையோ. நம்ம பற்றி சொல்லணும்னா இந்த சரீரத்துக்கு வரணுமே. இந்த சரீரம் எதுலேருந்து உருவாயிருக்குன்னு ஆரம்பிக்கிறது. இப்போ ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி, பிருத்திவ்யா ஓஷதய, ஓஷதிபியோன்னம். அடுத்தடுத்து உருவாகிற கிரமம் இது. முதல்ல ஆகாயத்தை படைத்தது. பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். அதில் முதல் பூதம் முதல்ல உருவாகிறது ஆகாசம். ஏன்? மற்றதெல்லாத்தையும் உருவாக்கினா வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையோ. அதுக்கு தான் இடத்த முதல்ல உருவாக்கிக்கிறது பிரம்மம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, காற்றிலிருந்து நெருப்பு பிறக்கிறது. அக்னேர் ஆபக, அக்னி நெருப்பிலிருந்து ஆபக தண்ணீர் பிறக்கிறது. அத்ய பிருத்திவி, தண்ணீரிலிருந்து பிருத்திவி பிறக்கிறது. பிருத்திவ்யா ஓஷதையாக, மண்ணிலிருந்து இந்த பிருத்திவியிலிருந்து ஓஷதிகள் நிறைய மூலிகைகள் பிறக்கின்றன, வனஸ்பதிகள் பிறக்கின்றன. ஓஷதிபியோன்னம், அதிலிருந்து தான் கோதுமை, அதிலேருந்து தான் நெல், அதிலேருந்து தான் பருப்பு என்றெல்லாம் அந்த பூமி சஸ்யத்திலேருந்து உருவாருது. ஓஷதிபியோன்னம், அன்னம் வரைக்கும் கொண்டு கொடுத்து. இதுதான் இப்போ லட்சியமே. சாஸ்திரத்துக்கு நமக்கு அன்னத்தை புரிய வைக்கணும். அன்னம் அன்னம்னு இப்போ சாப்பிட்றோமே, முடிஞ்ச உடனே சாப்பிட போகிறோம். வர்றதுக்கு கேட்கறதுக்கு சக்தி வேணுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரு நாளும் சாப்பிட்றோமே. இந்த அன்னம் எது தெரியுமோ? இங்கிருந்து உருவாச்சு. பகவானுக்கு அன்னத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. சம்பந்தமா? அன்னத்தை படைத்தவரே அவர் தான் தெரிஞ்சுக்கோ. ஆத்மன ஆகாஷ சம்பூதா. பிரம்மம் படைக்க ஆரம்பிக்கிறச்சே தங்கிட்டேருந்து முதல்ல ஆகாசத்தை படைத்தது. ஆகாசத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து தண்ணீர், தண்ணீர்லேருந்து பிருத்திவி, அதிலேருந்து தான் இப்போ அன்னம் வந்திருக்கு. என்ன அன்னத்தை கொண்டாச்சு. இப்போ ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷா. இந்த ஜீவன் சரீரத்தோட மனிதன் அலைகிறானே, அன்னத்தினால தான் இவன் ஏற்பட்டிருக்கான். சவா ஏஷ புருஷோன்னர சமயா. அவன் தான் அன்னரசமயா. அன்னரசம், அன்னரசமாகவே நம்ம உடம்பு இருக்கான். இந்த உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் எது? அன்னரசம், அன்னரசம். ஒருவேளை சாப்பிடாட்டா என்னாகும்? கண்கள் பஞ்சடைந்து போகும், காது அடைத்து கொண்டு விடும், கால்கள் தள்ளாடும், குரல் நடுங்கும், நெற்றி வியர்க்கும். இத்தனையும் நடக்கிறது இல்லையோ.
கொஞ்சம் நாழி கழிச்சுடுத்து நான் படபடான்னு வருது, ஏதோ பண்ணுறது. அதனால் இது அன்னரசம். நம்முடைய சரீரம் முழுக்கவே அன்னரசத்தாலே இருக்குது.